Good morning, students. Today, 8th standard, Unit 11, Air. Learning objective. Known about the occurrence and composition of oxygen, nitrogen and carbon dioxide in the atmosphere. Understand the properties and uses of oxygen, nitrogen and carbon dioxide. Understand nitrogen fixation. Identify the causes of greenhouse effect, global warming and acid rains. The prevention and control of these effects. This lesson we will learn about oxygen, nitrogen and carbon dioxide in the atmosphere. Another one, oxygen, nitrogen and carbon dioxide properties, physical properties and chemical properties. Once again repeat, introduction. Air is a mixture of gases that surround our planet Earth. It is essential for the survival of all the living things. Air contains 78.09% nitrogen, 20.95% oxygen, 0.93% argon, 0.04% carbon dioxide, and a small amount of other gases. We breathe in oxygen and breathe out carbon dioxide. We அப்படின்னா animals. நம்ம ஆக்சிஜனை எடுத்துட்டு எதை ரிலீஸ் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோம். Plants in turn use carbon dioxide for photosynthesis and release oxygen in the atmosphere. Plant என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை என்ன செய்யுது, ரிலீஸ் பண்ணுது. Since man have been cutting down trees for their needs, the amount for carbon dioxide in the atmosphere is increasing. இப்போ ட்ரீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணும்போது என்ன ஆயிடுது, கார்பன் டை ஆக்சைடோட லெவலு அட்மாஸ்பியரில் இன்க்ரீஸ் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதனால மரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. This is responsible for the rising of atmosphere temperature. Industries and vehicle releases gases like carbon monoxide and sulfur dioxide in the atmosphere. இண்டஸ்ட்ரியிலையும் வெஹிக்கிள்லேருந்து வர்ற புகையிலேருந்து என்னென்ன கேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு, இது ஒரு தீமை தரக்கூடியது. சல்ஃபர் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர். திஸ் கேஸ் ரிசல்டட் இன் எஃபெக்ட் லைக் குளோபல் வார்மிங் அண்ட் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். குளோபல் வார்மிங் அண்டு இதில் ஓசோனில் என்ன இது ஓட்டை நம்மளோட பருவ காலம் என்ன செய்யுது, மாற்றமடையுது. இதனால் மழை வர்ற டயத்தில் மழை வராமல், வெயில் வர்ற டயத்தில் வெயில் வராமல் இதோட நம்ம எர்த்தோட இது கண்டிஷனே என்ன செய்யுது, ரிவர்ஸ் ஆயிடுது. அதாவது பருவகால மாற்றங்கள் ஏற்படுது. எதை, இந்த ட்ரீஸை அதிகமாக கட் பண்ணுறதுனால, வெஹிக்கிள்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ஒன், ஆக்சிஜன். ஆல் லிவிங் திங்ஸ் இன் த வேர்ல்ட் நீட் ஆக்சிஜன். எல்லாத்துக்குமே தேவையான ஒன்று என்னது, ஆக்சிஜன். தேவையான ஒன்று ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, global warming and acid rain which affect us in many ways. In total, the quality of air is going in the modern days. In the lesson, we are going to study about the effect of greenhouse effect, global warming and acid rains. நம்ம இந்த லெசனில் எதை பார்க்க போகிறோம், greenhouse effect, global warming and acid rain. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். We will also study about occurrence and properties of the gases. எதோட occurrence, அதில் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, எதிலிருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா 2 types ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒன்று பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அனதர் ஒன் என்னது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒன்று பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அனதர் ஒன் என்னது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இது எந்தெந்த கேஸுக்கு சொல்கிறாங்க, நைட்ரஜன், ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. அது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஜன். ஆல் லிவிங் திங்ஸ் இன் த வேர்ல்ட் நீடட் ஆக்சிஜன். We cannot imagine the world without oxygen. நம்ம ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வாழ்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது. அதை இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வீட் கெமிஸ்ட்ரிஸ்ட் C.W. ஸ்கீலி ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் ஆக்சிஜன் இன் 1772. எப்போ, 1772 ஆக்சிஜனை என்ன பண்ணியிருக்காரு, இவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ஹி கால்டு த கேஸ் ஃபயர் ஏர். இதை என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபயர் ஏர்னா அப்படின்னா நெருப்பு வாயு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் விட்ரல் லைஃப், பிகாஸ் இட் வாஸ் ஃபவுண்ட் டு சப்போர்ட் த ப்ராசஸ் ஆஃப் பர்னிங். பர்னிங் அப்படின்னா எரிக்கிறது. It was
independently discovered by the British scientist Joseph Priestley in 1774. அவரும் என்ன செஞ்சுருக்காரு, ஆக்சிஜன் அப்படின்றத கண்டுபிடிக்காம இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குன்னு பார்த்துருக்காங்க. அதுக்கு நேம் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து லவோசியர் நேம்டு ஆக்சிஜன். த நேம் ஆக்சிஜன் கம்ஸ் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் ஆக்சினஸ். எதுலேருந்து வந்திருக்கு, கிரேக் வேர்டில் இருந்து நமக்கு ஆக்சிஜன் கிடச்சிருக்கு. அதை ஆக்சினஸ் அப்படின்றத மாடிஃபை பண்ணி ஆக்சிஜன் சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஆசிட் ப்ரொடியூசர். எதை வந்து ஆசிட் பேஸ் அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு லோயர் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. இது வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சினஸ் விச் மீன்ஸ் அப்படின்னா ஆக்சினஸ் மீன்ஸ் அப்படின்னா ஆசிட் ப்ரொடியூசர். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் 1 மார்க்குக்கு. இட் இஸ் கால்டு ஸோ பிகாஸ் இயர்லி chemist through that oxygen is necessary for producing acid. Next one, occurrence of oxygen. Oxygen is the most abundant element on the earth by mass and the third most abundant element after hydrogen and helium in the universe. Underline பண்ணி வச்சுக்கணும். It occurs both in free state and கம்பைன் ஸ்டேட். ஃப்ரீ ஸ்டேட்டாகவும் இருக்கும் அல்லது கம்பைன் ஸ்டேட்டாகவும் இருக்கும். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆஸ் டை அட்டாமிக் மாலிகூல்ஸ். டை அப்படின்னா 2, மோனோ அப்படின்னா 1 இருக்கும், ஆக்சிஜன் 1 இருக்கும். இதில் வந்து O2, அப்போ டை அட்டாமிக் மாலிகூல்ஸ். இந்த அட்மாஸ்பியர் மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஹாஸ் பீன் ப்ரொடியூஸ்டு பை ஃபோட்டோசிந்தசிஸ். In which the chlorophyll present in the leaves of plants uses solar energy to produce glucose. solar energy னா எதுலேருந்து நமக்கு கிடைக்குது, சூரியன்லேருந்து கிடைக்குது. அப்போ சன்லைட்டு குளோரோஃபில் எதுலேருந்து இருக்குது, அந்த பிளான்ஸ்லேருந்து இருக்குது. குளோரோஃபில் இருக்கனால தான் அந்த பிளான்ஸ்லாம் என்ன கலரில் இருக்குது, பச்சை கலரில் இருக்குது. இல்லை அப்படின்னா அதோட கலர் வந்து அப்படி இருக்காது. அந்த குளோரோஃபில் ப்ளஸ் சன்லைட்டு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் சேர்ந்து தான் போட்டோசிந்தசிஸ் அப்படின்றது நடக்குது. அதுலேருந்து பிளான்ஸ் வந்து தங்களோட உணவை என்ன செஞ்சுக்கிறாங்க, தானாகவே தயாரிச்சுக்கிறாங்க. அவங்க வந்து என்னது, அவங்களோட உணவை அவங்களா தயாரிச்சுக்கிறாங்க. எனர்ஜி டு ப்ரொடியூஸ் குளுக்கோஸ். சோலார் எனர்ஜி டு ப்ரொடியூஸ் குளுக்கோஸ் கிடைக்குது. இதுலேருந்து சோலார் எனர்ஜிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, குளுக்கோஸ் கிடைக்குது. இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். Sources percentage. Atmosphere air 21%, water 88 to 90%, plants and animals 60 to 70%, minerals in the form of silicates, carbonates and oxides 45 to 50%. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் பார்க்கணும். 6CO2 + 6H2O. எனர்ஜி ஃப்ரம் த சன். எதுலேருந்து எனர்ஜி எடுத்துக்கிறாங்க, சன்லேருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டாங்க. அப்போ C6H12O6 அப்படின்னா குளுக்கோஸ். C6 அதோட கெமிக்கல் ஃபார்முலா தான் C6H12O6 ப்ளஸ் 6O2. எது ரிலீஸ் ஆகுது, ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகுது. இன் combined state it is present in the earth crust as silicates and metal oxides. It is also found in water on the surface of the earth. Triatomic molecules. Mono, tri na 3, O3. Upper ozone, known as ozone, is present in the upper layer of the atmosphere. Oxygen அந்த கலரை பார்த்துக்கணும் எவ்வளோ பெர்சன்டேஜ்னு. சிலிக்கான், அலுமினியம், அயன், calcium, sodium, potassium, magnesium and others. இதை பார்க்கணும். நெக்ஸ்ட் physical properties of oxygen. அதோட இயற்பியல் பண்புகளை பார்க்கணும். ஆக்சிஜன் இஸ் ஏ கலர்லெஸ். அதுக்கு கலர் கிடையாது. ஆர்டர்லெஸ், மனமும் கிடையாது. அண்ட் டேஸ்ட்லெஸ், சுவையும் கிடையாது. நிறம், மனம், சுவை இது எதுவுமே எதுக்கு இல்லை, ஆக்சிஜனுக்கு இல்லை. ஆக்சிஜன் இஸ் ஏ கலர்லெஸ், ஆர்டர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ் கேஸ். It is a poor conductor of heat and electricity. Oxygen dissolves
readily in cold water. Readily in cold water. Oxygen dissolved readily in cold water. Dissolvedனா கரைஞ்சிருக்கு இதில் கோல்டு வாட்டரில். ஆக்சிஜன் இஸ் அபவுட், அதை பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷனை பார்க்கணும். இட் இஸ் டென்சர் தென் ஏர். டென்சர் தென் ஏர். இட் கேன் பி மேட் இன்டு லிக்யூடு, லிக்விஃபைடு அட் ஹை ப்ரெஷர் அண்டு லோ ப்ரெஷர். ஹை ப்ரெஷர் அண்டு லோ ப்ரெஷர். நெக்ஸ்ட் ஒன், இட் சப்போர்ட் கம்பஷன். கம்பஸ்டன் அப்படின்னா எரிக்கிறதுன்னு அர்த்தம். எரிக்கிறதுக்கு எது வந்து சப்போர்ட் ஆகிருக்கு? இந்த ஆக்சிஜன். அதுதான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இயற்பியல் பண்புகள். அதோட இயற்பியல் பண்புகள். இட் இஸ் டென்சர் தென் கெமிக்கல். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். கம்பஸ்டபிலிட்டி அப்படின்னா ஆக்சிஜன் இஸ் a non-combustible gas as it does not burn on its own but it support the combustion of other substances. அதான் தன்னைத்தானே எரிக்கிறது வந்து அதில் கிடையாது, வேற கேஸோட சேர்ந்து அதை என்ன செய்யுது? பர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இஃப் ஆக்சிஜன் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு பர்ன் இட் செல்ஃப், striking a matchstick will be enough to burn all the oxygen in our planet's atmosphere. இந்த do you know அதை வந்து என்ன செஞ்சுக்கணும்? நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும், 1 மார்க்கில் வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். மெட்டல்ஸில் எப்படி ரியாக்ஷன் பண்ணுது இது? இந்த ஆக்சிஜன் அப்படின்றத தான் இப்போ அடுத்து பார்க்குறோம். ஆக்சிஜன் ரியாக்ட் வித் மெட்டல்ஸ் லைக் சோடியம், அண்டர்லைன் பண்ணிக்கணும், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அலுமினியம், அயன் எக்ஸெட்ரா to from their corresponding metals oxide which are generally basic in nature. Generally basic in nature. But the metal differ in their generally basic corresponding metal oxide which are generally basic in nature. But the metal differ in the reactivity towards oxygen. Reactivity towards oxygen. Metal plus oxygen, metal oxide என்ன கிடைக்குது? மெட்டல் ப்ளஸ் ஆக்சிஜன் ரெண்டும் எடுத்து சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்குது? மெட்டல் ஆக்சைடு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4Na. Na அப்படின்னா சோடியம், அதோட ஃபார்முலா அப்படி, அதுதான் சோடியத்தோட ஃபார்முலா தான் Na. ப்ளஸ் O2. O2 வந்து ஆக்சிஜன் கிவ்ஸ் என்ன கிடைக்குது? 2Na2O. 2Na2 என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2Na2O. சோடியம் ஆக்சைடு. சோடியம் ஆக்சைடு. மெட்டல் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் என்ன கிடைக்குது? மெட்டல் ஆக்சைடு. ஆக்சிஜன் இஸ் about 2 times more soluble in water than nitrogen if it had the same solubility as nitrogen. Same solubility as nitrogen. Then less oxygen would be present in seas, lakes and rivers. That will make life much more difficult for living organism. Much more difficult for living organism. Oxygen இல்லை அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் அதோட நிலைமை வந்து என்னது? ஒரு டிஃபிகல்ட் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி. ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் வித் மெட்டல்ஸ். டெம்பரேச்சர், ப்ராடக்ட் ஃபார்ம்டு, ரூம் டெம்பரேச்சர் K. மெட்டல் வந்து K, ரூம் டெம்பரேச்சர். பொட்டாசியம் ஆக்சைடு K2O. Mg, heating slightly. Magnesium oxide MgO. Ca, heating slightly. Calcium oxide CaO. FeCuAg, high temperature. Iron oxide Fe3O4. Cupric oxide CuO. Silver oxide Ag2O. AuPt, even at high temperature no oxygen. High temperature no oxygen. ஒவ்வொரு மெட்டல்ஸுக்கும் டெம்பரேச்சர் எவ்வளவு, ப்ராடக்ட் ஃபார்ம்டு, என்ன ஃபார்ம் ப்ராடக்ட் வந்து இதுலேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத இந்த பாக்ஸில் டேபிள்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நமக்கு மேட்ச்சில் கேட்கலாம், 1 மார்க்கில் கேட்கலாம், ஃபுல்லப்ஸில் கேட்கலாம். இதை வந்து நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கிறணும்? அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரியாக்ஷன் வித் நான் மெட்டல். ஃபர்ஸ்ட் மெட்டல் பார்த்துட்டோம், இப்போ நான் மெட்டல். ஆக்சிஜன் ரியாக்ட் வித் வேரியஸ் நான் மெட்டல் லைக் ஹைட்ரஜன், nitrogen, carbon, sulfur, phosphorus, etc.
do give corresponding non-metallic oxides which are generally acidic in nature. Non-metal plus oxygen gives non-metallic oxide. Example பார்த்தீங்கன்னா C plus O2 gives CO2, carbon dioxide. Non-metal product formed C carbon dioxide, N nitric oxide, S sulfur dioxide, P phosphorus trioxide, phosphorus pentoxide. பெண்டா அப்படின்னா 5, ட்ரைனா 3, டைனா 2, மோனோனா 1. இதுதான் ப்ராடக்ட் ஃபார்ம்டு. நான் மெட்டல் வந்து என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே மெட்டலுக்கு நம்ம பார்த்தோம், மெட்டல் டெம்பரேச்சர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு. இதில் எந்த டெம்பரேச்சரில் என்ன இதுக்கு நமக்கு கிடைக்குது ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ வந்து நான் மெட்டல் அப்படி அதில் வந்து பார்க்குறோம். அடுத்து ரியாக்ஷன் வித் ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பன் காம்பவுண்ட்ஸ் கண்டெயின் C and H. ஹைட்ரோகார்பன் எது சேர்ந்தது? கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தது தான் ஹைட்ரோகார்பன். ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பர். என்ன கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது அண்ட் என்ன கிடைக்குது? வாட்டர் வேப்பர் கிடைக்குது. எக்ஸாம்பிள் வுட், பெட்ரோல், டீசல், எல்பிஜி எக்ஸட்ரா. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வுட்டு, பெட்ரோல், டீசல், எல்பிஜி எக்ஸட்ரா. எல்பிஜினா கேஸு தான், நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம்ல அதுதான். when they burn in oxygen they produce the heat and light energy, hence they serve as fuel. Hydrocarbon plus O2 gives CO2 plus water vapor plus heat energy plus light. ஹைட்ரோகார்பன் கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து ப்ளஸ் O2 கூட என்ன கிடைக்குது? CO2 கிடைக்குது, வாட்டர் வேப்பர் கிடைக்குது, ஹீட் எனர்ஜி கிடைக்குது, தென் another one light. இது ரியாக்ஷன் வித் கார்பன் ஹைட்ரோகார்பன்ஸ். இதோட கெமிக்கல் தான், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதோட ஆக்சிஜனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தென் அகெயின் ரஸ்டிங் அப்படின்னா இரும்பில் துருப்பிடிக்கிறது. ரஸ்டிங் அப்படின்னா ஒரு இரும்பை மழையில் போட்டோம் அப்படின்னா துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும்ல, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரஸ்டிங் சொல்கிறோம். த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்சிங் ஆஃப் அயன் into its hydrated form of oxide in the presence of air and moisture and humid atmosphere is called rusting. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. ரஸ்டிங். வாட் இஸ் ரஸ்டிங் அப்படின்னு கேட்டால், டிஃபைன் ரஸ்டிங் கேட்டால் இதை 2 மார்க்கில் எழுதிக்கிறணும். அதனால அதை என்ன செஞ்சுக்கணும்? நோட் பண்ணி வச்சுக்கணும். ரஸ்டிங் இஸ் ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆசிட். அது என்ன சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக? ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆசிட் 4Fe plus 3O2 gives என்ன கிடைக்குது? 2Fe2O3. Fe2O3 plus XH2O gives Fu2O3 into XH2O, rusting. X is the number of water molecule which is variables. இது என்னன்னு சொல்கிறோம்? நம்ம ஒரு வேரியபிள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரஸ்டிங் முடிஞ்சோடனே அனதர் ஒன் என்ன பார்க்குறோம்? யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன் அடுத்து பார்க்குறது. யூசஸ் ஆஃப் அதோட முக்கியம் நமக்கு என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்றத ஆக்சிஜனை பற்றி பார்க்குறோம். இப்போ ரஸ்டிங்கை பார்த்துட்டோம். இந்த கெமிக்கல் ஃபார்முலாவை என்ன செஞ்சுக்கணும்? அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து ஃபில்லப்ஸில் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம் அண்டு 1 மார்க்கில் கேட்கலாம். இதை வந்து இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கணும். Then again uses of oxygen. இது வந்து important. It is the used as acetylene cylinder for cutting and welding metals. இது cutting and welding metals வந்து வெட்டுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் உதவுது அப்படின்றாங்க. It is used to remove carbon impurities from steel. Carbon impurity from steel. ஸ்டீலில் இருந்து இந்த இம்ப்யூரிட்டிஸ், இந்த கார்பனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? ஸ்டீலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதை? இந்த ஆக்சிஜனை என்ன செய்கிறாங்க? யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு as acetylene. Plants and animals use oxygen from the air for respiration. It is used as rocket fuels. It is used for artificial respiration by
scuba divers, mountaineers, astronauts, அடுத்து patients etc. Mixed with powder charcoal, it is used as explosives. It is used as the explosives. It is used in the synthesis of methanol and ammonia. Methanol and ammonia. Methanol and ammonia. Methanol and ammonia. சரி, இந்த யூசஸை வந்து என்ன செஞ்சுக்கணும், இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கணும். ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன், ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா எதுவுமே செயற்கை முறையில் சுவாசிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அடுத்த கிளாஸு நைட்ரஜனை பற்றி பார்க்கலாம். இப்போ ஆக்சிஜனை பற்றி பார்த்துட்டோம். ஆக்சிஜன், அது கம்போசிஷன் ஆஃப் ஆக்சிஜன், அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு தேங்க்யூ.